வெல்கம் டு ட்ரெஷர் ட்ரீட்ஸ். சூப்பராக இந்த மாதிரி களிமண்லேயே நாங்கள் எப்படி வந்து விநாயகர் வந்து செஞ்சோம் அப்படின்றதான் பார்க்கலாம். இந்த விநாயகர் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ளஸ் வந்து ஒரு பூமிக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ முதல்ல வந்து விநாயகர் பண்ணுறதுக்கு களிமண் அப்படி இல்லைனா செம்மண் வந்து எடுத்துக்கோங்க. நாங்கள் எடுத்தது வந்து செம்மண் தான் எங்களுக்கு வந்து கிடச்சிது. களிமண் வந்து ஆற்றுல வந்து அவ்வளோ இல்லை, அதனால் வந்து நாங்கள் வந்து வீட்டிலையே வந்து இருக்க செம்மண் தான் வந்து எடுத்துக்கிட்டோம். முதல்ல ஒரு மணப்பலகை வந்து எடுத்துக்கோங்க. மணப்பலகையில் இந்த மாதிரி கோலம் ஏதாவது போட்டுக்கோங்க. நான் வந்து ஸ்பெசிஃபிக் கோலம் தான் வந்து போட்டிருந்தேன். இந்த மாதிரி நல்லா கோலெல்லாம் போட்டு நல்லா ரெடி பண்ணிவிட்டு ஒரு பலகையில் வந்து வாழை இலை இல்லைனா வந்து பச்சரிசி இல்லைனா வந்து தட்டு ஏதாவது வந்து வச்சுக்கோங்க. தட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து விநாயகர் வந்து நம்ம செய்ய வந்து ஆரம்பிக்கலாம். இப்போ கீழே வந்து ஒரு பேஸ் தான் வந்து பண்ணணும். அது பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா வந்து தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ கீழே அந்த பேஸ் வந்து ரெடி பண்ணுறது வந்து எதுக்காகனா விநாயகர் வந்து நம்ம அதுக்கு மேலே வந்து உட்கார வைக்க போகிறோம். கீழே அவர் வந்து ஒரு பலகையில் வந்து உட்காந்துருக்க மாதிரி தான். நல்ல ஒரு ஃப்ளாட்டான பேஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு குட்டி கதை வந்து சொல்கிறேன். எதுக்காக வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வந்து வாங்கி நம்ம வந்து வழிபடணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இந்த கதையை கேட்டுக்கிட்டே நம்ம விநாயகரையும் வந்து கூடவே வந்து ரெடி பண்ணிடலாம். முதல்ல விநாயகருக்கு வந்து கீழே வந்து கால்களை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். சரி, நம்ம பேக் டு ஸ்டோரி வந்து வந்துடலாம். எதுக்காக அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் 3 நல்ல விஷயம் வந்து சொல்கிறாங்க. முதல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி களிமண் வந்து செஞ்சு விற்கிறவங்க ரொம்ப கம்மியான பேர் தான். அதுவும் வருஷம் ஃபுல்லாக களிமண்ணுக்கு வந்து வியாபாரம் வந்து இருக்காது. களிமண் செஞ்சு விற்கிறவங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக வியாபாரம் வந்து இருக்காது. அவங்கள ஊக்குவிக்கிற வேகமாக அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் களிமண்ணை வாங்கி விநாயகர் வந்து நம்ம வந்து வழிபடணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 2வது முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமிக்கு வந்து ஒரு நல்லது செய்கிறோம், மண் வளத்தை பெருக்கணும் அப்படின்றதுக்காக தான். மண் வளம் தண்ணியோட வளத்தையும் வந்து பெருக்கணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ நம்ம வந்து 3வது நாளோ 5வது நாளோ இல்லை முதல் நாளே கூட வந்து விநாயகரை வந்து வச்சு வீட்டில் வச்சுக்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எடுத்துகிட்டு போய் அன்றைக்கே வந்து தண்ணியில் வந்து விசர்ஜனம் வந்து பண்ணிடுவாங்க. ஆற்றுலையோ குளத்துலையோ அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போய் வந்து விநாயகரை வந்து விடுவாங்க. இப்போ விநாயகருக்கு 2 கால்களையும் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வயிறு வந்து ரெடி பண்ணுறோம். விநாயகருக்கு வயிறு நல்லா பானை மாதிரி இருக்கும். வயிறு வந்து பெருசாக இருக்கும், மூஞ்சி அதை விட கொஞ்சம் குட்டியாக இருக்கும். அதனால் வயிறுக்காக நல்லா பால் மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு களிமண்ணை. இந்த மண்ணை வந்து பிடிச்சி நீங்கள் வந்து உருண்டை பிடிக்கும் போது அப்பப்போ தண்ணி தொட்டு தான் வந்து நீங்கள் பண்ணி ஆகணும். இதுக்கு வந்து நீங்கள் பெயிண்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களோட ஆப்ஷனல் தான். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பேஸ் பண்ணி தான் இதெல்லாமே. இப்போ விநாயகருக்கு தலை வந்து செய்கிறோம். அந்த தலை செய்கிறப்போ வயிறை விட குட்டியாக வந்து தலை வந்து இருக்கணும். இப்போ 2வது நல்ல விஷயத்துலேயே நம்ம கண்டினியூஷன் வந்து பார்த்துடலாம். இப்போ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் வந்து ஒரு வீட்லேயுமே அவங்களுக்கு பங்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு உருண்டைகளாக எடுத்துகிட்டு போய், அதாவது விநாயகரோ இல்லை அந்த மண் களிமண்ணோ ஒரு வீட்டுக்கு ஒரு களிமண் அப்படின்ற கணக்கில் எடுத்துகிட்டு போய் நம்ம ஆற்றுலையோ குளத்துலையோ அந்த மாதிரி விடும்போது மண் வளம் வந்து பெருகும், நீர் வளமும் வந்து பெருகும். அது வந்து பூமிக்கு ஒரு நல்ல விஷயம். அடுத்தது வந்து கைகளை வந்து ரெடி பண்ணிடலாம். கையும் வந்து இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு கை வந்து மேலே ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி, இன்னொரு கையில் வந்து நான் வந்து லட்டு வச்சுருக்க மாதிரி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ 3வது நல்ல விஷயமும் பார்த்துடலாம். இது நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஒரு விதத்தில் வந்து நம்மளுடைய மனிதர்களுடைய நன்மைக்காக அப்படின்ட்டு கூட வந்து சொல்லலாம். இந்த 3 விஷயமே வந்து எல்லாமே வந்து நம்மளோட நன்மைக்காக தான். ஸோ இப்போ 3வது விஷயம் வந்து பார்த்துடலாம். 3வது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து விசர்ஜனம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. 3வது நாள் எடுத்துகிட்டு போய் விசர்ஜனம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. விநாயகரை கொண்டு போய் நம்ம வந்து தண்ணிலையோ ஆற்றுலையோ குளத்துலையோ இப்படி போடும்போது நம்மளுடைய கஷ்டங்களும் அவரே எடுத்துகிட்டு போயிடுவார். அப்போ இனிமேல் நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் தான். அதனால தான் வந்து விநாயகரை வந்து 3வது நாள் கொண்டு போய் விசர்ஜனம் பண்ணுறாங்க. இப்போ விநாயகரை வந்து வாங்க முடியாதவங்களும் வந்து பரவாயில்ல, நம்ம வீட்லேயே இருக்கிற குட்டி பிள்ளையாராக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த குட்டி பிள்ளையாரை வச்சு கூட வழிபாடு வந்து பண்ணலாம். ஒன்றுமே வேண்டாம், பிடிச்சி வச்சா பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மஞ்சளில் வந்து பிள்ளையாரை வந்து பிடிச்சி வைக்கிறவங்களும் இருக்காங்க. மஞ்சள்லேயே குட்டியாக வந்து பிள்ளையாரை வந்து பிடிச்சி வைப்பாங்க. அது ரொம்ப காமனாக எல்லார் வீட்லேயுமே வந்து பிள்ளையாரை பிடிச்சி வைக்கிற விதம் தான். அதில் கொஞ்சமாக வந்து குங்குமம் வச்சாலுமே போதும்.
விநாயகர் ஈஸியாக நம்ம வீட்டுக்கெலாம் வந்துடுவார். இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து தும்பிக்கையை வந்து ரெடி பண்ணுறோம். எப்பயுமே வந்து லெஃப்ட் சைடு வந்து தும்பிக்கை வந்து இருக்கும். அப்படி லெஃப்ட் சைடு இல்லாமல் ரைட் சைடு வந்து இருக்கிறது இன்னுமே வந்து விசேஷம். இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கையிலையுமே வந்து ஒரு லட்டு வந்து செஞ்சு வந்து வச்சாச்சு. நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணியை தொட்டு தொட்டு டச்சப் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ விநாயகருக்கு வந்து காது வந்து ரெடி பண்ணிடலாம். காது வந்து பார்த்திங்கன்னா யானையோட காது தான் வந்து அந்த ஷேப்பில் தான் வந்து காது வரும். அதனால் 2 காது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கண்களுக்கு வந்து விநாயகர் கண்ணே உங்களுக்கு வந்து மரத்தில், இப்போ கிராமங்களாக இருந்தால் வந்து மரத்தில் வந்து கிடைக்கும். எங்களுக்கு வீட்டு பக்கத்துலேயே அந்த மரம் இருந்தது. ஆனால் வந்து எட்டலை, மேலே வந்து இருந்தது. கீழே ஃபுல்லாக முள்ளுன்றதுனால நாங்கள் போய் எடுக்கல. ஈஸியாக நம்மளுக்கு வீட்லேயே அவைலபிள் இருக்கிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா மிளகு வந்து கண் வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டோம். நல்லா கருப்பாக இருக்க மிளகாக வந்து பார்த்து வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ விநாயகருக்கு வந்து கண் வந்து ரெடி பண்ணியாச்சு. பிடிச்சி வச்சா பிள்ளையார் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக நமக்கு வீட்டுக்கு வர கடவுள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் தான். இப்போ பார்த்திங்கன்னா விநாயகருக்கு கண்ணெல்லாம் வச்சு விநாயகர் வந்து க்யூட்டாக வந்து ரெடி ஆகிட்டார். இதுக்கு விநாயகருக்கு வந்து தொப்பி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். தொப்பி வந்து தலை மேலே வந்து வைக்கலாம். அந்த தொப்பிக்கு மேலே வந்து கிரீடம் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். ஒரு ஃப்ளாட்டான பேஸ் வந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இந்த கோன் ஷேப்பை பிடிச்சி வச்சா பிள்ளையாருன்ற ஷேப்பில் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் தான் நார்மலாக எல்லாருமே மஞ்சளில் பிள்ளையார் வந்து பிடிச்சி வைப்பாங்க. அதுலேயே வந்து கிரீடமும் நான் வந்து செஞ்சுருக்கேன். இப்போ அடுத்தது விநாயகருக்கு கிரீடத்துலேயுமே வந்து நம்ம அலங்காரம் வந்து பண்ணிக்கலாம். கிரீடத்துலேயுமே சும்மா வந்து அதையே வந்து ரோல் பண்ணி நான் வந்து ஒட்டி விட்டுட்டேன் அந்த கிரீடத்துலேயே. இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து உங்கள் வீட்லேயே ஏதாவது கிடச்சிதுன்னா அதையுமே நீங்கள் வந்து வச்சு டெக்கரேட் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஏதாவது ஸ்டோன்ஸ் இருந்தால் இதில் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் ஏதாவது இருந்தால் கூட அக்ரிலிக் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து விநாயகருக்கு வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி வந்து குச்சிகளை சொருவி அவருக்கு வந்து தும்பிக்கையில் வந்து வச்சு விட்டுடலாம். ஒரு தும்பிக்கையில் ஒரு குச்சி வந்து உடஞ்சிருக்கும், ஒரு குச்சி வந்து அவருக்கு வந்து நல்லாவே இருக்கும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து லட்டு நெய்வேத்தியத்துக்கு ஒரு சின்ன பிளேட் மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து லட்டுகளை வந்து வச்சாச்சு. உங்களுக்கு எவ்வளோ லட்டு வேணுமோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அத்தனை லட்டு வந்து வச்சுக்கலாம். ஃபைனலாக நம்ம லட்டுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ விநாயகரும் ரெடி, லட்டும் ரெடி. விநாயகருக்கு வந்து சைடில் வந்து கயிறு வந்து அவர் போட்டிருப்பாரு. இப்போ கயிறுக்கு பதிலாக உங்ககிட்ட பூ கட்டுற நூல் ஏதாவது இருந்தால் கூட அந்த நூல் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ கடைசியாக வந்து அவருடைய வாகனமான எலியை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ விநாயகர் வந்து எலியை ஏன் வாகனமாக வந்து ஆக்கிக்கிட்டாரு அப்படின்ற காரணம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். விநாயகருக்கு கயிறு போடும்போது கூடவே வந்து கீழே வந்து பாம்பும் வந்து கட்டிடுங்க. குட்டியாக இதே மாதிரி மண்ணிலேயே வந்து பாம்பும் வந்து செஞ்சு வந்து கட்டிக்கலாம். எதுக்காக வந்து பாம்பு வந்து கட்டியிருந்தாரு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. அவருக்கு அண்ணா கயிறுக்கு பதிலாக அதை வந்து பாம்பை வந்து எடுத்து கட்டிக்கிட்டாரு அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து கயிறையே இந்த மாதிரி சைடில் வந்து போட்டு விட்டுருங்க. விநாயகருக்கு வந்து பட்டை வந்து வச்சுப்பாரு. அதுக்காக நான் கொஞ்சமாக வந்து விபூதியை வந்து கையில் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வந்து வச்சுருக்கேன். 3 பட்டை வந்து போட்டு விடணும். அது இல்லாமல் தும்பிக்கையில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த பட்டைகளையும் வந்து தீட்டி விடணும். நடுவில் வந்து கொஞ்சமாக வந்து குங்குமம் இருந்தால் நீங்கள் வந்து குங்குமம் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தும்பிக்கையிலலாம் கூட பட்டை வந்து போட்டு விட்டாச்சு. வீடியோ ரொம்ப லாங்காக இருக்குன்றதுக்காக நான் வந்து ரொம்ப கட் ஷார்ட் வந்து பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பட்டை போடுறது எல்லாமே வந்து குறைச்சிருக்கேன். கை கால்களில் விரல் எல்லாத்துலேயுமே கூட வந்து குங்குமம் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ரொம்ப வந்து கிளியராக வந்து இல்லைனாலும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்காவது இதில் வந்து புரியும் உங்களுக்கு. கடைசியாக நம்ம எலிராஜாக்கும் பட்டையெல்லாம் போட்டு சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ எங்கள் வீட்டு விநாயகர் சூப்பராக வந்து ரெடியாகி வந்துட்டார். நாங்கள் வீட்லேயும் சாமி கும்பிட்டுட்டு எங்கள் மாமியார் வீட்டில் ஊரில் தான் போய் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து விநாயகரை வந்து செஞ்சு வச்சு நாங்கள் வந்து கும்பிட்டோம். எதை எடுத்துகிட்டு போய் 3ஆவது நாளோ இல்லை 5ஆவது நாளோ எடுத்துகிட்டு போய் ஏரியிலையோ குளத்துலேயோ வந்து ஆர்த்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணியில் வந்து விநாயகரை வந்து விட்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி இப்படி தான் வந்து ரொம்ப கொண்டாட்டமாகவே வந்து போச்சு. இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச எக்கோ ஃப்ரெண்ட்லி கணேஷா வந்து வீட்லேயே வந்து செய்ய பாருங்கள். இல்லைனா களிமண்ணில் செஞ்சு விற்கிறவங்கக்கிட்டேயும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.